ஸ்டூடியோ வச்சிருந்தவன் மட்டுமில்லை எங்களுடைய ஆக்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளுக்கு இருந்து ஒரு மெயின் ரோட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். எங்களோட அம்மா இந்த சகோதரங்கள பிள்ளைகள் அப்பா இந்த சகோதரங்களோட பிள்ளைகள் மாமா மாமி மெச்சால்மார் சகோதரங்கள் உண்ட விட்ட சகோதரங்கள் எல்லாம் எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு தேவை இல்லை. எங்களோட காணி மட்டும் எங்களுக்கு தேவை. வயசு போகுது. எங்களோட தகப்பன்மார் எல்லாரும் சாகுற கட்டத்தில் இருக்கணும். அதே போல ஒரு வாக்கு சொன்னா வாக்குறுதியா இருக்கணும். எங்களுக்கு இந்த காணியை விட்டு தரது அனுரா மாத்தியா ஓமன்ட்டு சொன்னாலும் ராணுவ தரப்பினர் பஞ்சிப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னத்துக்காக? உங்களோட வருமானத்துக்காக பாக்குறீங்களா? பாடசாலைக்கு பக்கத்துல அந்த மதிலோட பக்கத்துல போலீஸ் ஓஎஸ்சிக்கு குவார்டர்ஸ் கட்டியிருக்கணும். சட்டவிரோதமாக கட்டியிருக்கணும். இங்க அரச காணி இல்லை. அது பொதுக்காணி. அதாவது மேய்ச்சத்திறவை பொதுக்காணியில் அதுவும் பாடசாலைக்கு அருகில் மக்கள் எல்லாரும் நம்பி வாக்களித்த நாங்கள் எங்களோட வாக்குகளால் தான் இந்த 3 எம்பிக்களும் ஒரு போனஸ் ஆசனம் கிடைச்சி ஒரு மினிஸ்டரும் இங்கே இருக்கிறார். இந்த கொளுத்தும் வெயிலில் இருக்க ஒரு தற்பால் போட்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு அனுமதி இல்லாமல் கூட வணக்கம். நான் நீ போயிட்டு கனடா போயிட்டு அப்போ நான் அடிச்சனையும் எடுக்கல. அடிச்சிருக்கேன் பேர் ஸ்டூடியோ வச்சிருந்தவன் எங்களோட 2 சிநேகிதர். அப்போ எங்களுக்கு அடுத்த ரோட்டுக்கு போகணும் மட்டும் இல்லை, அடுத்த தெருவுக்கு போகணும் மட்டும் இல்லை, எல்லா வசதியும் அப்போவே 37 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்தால் இப்போ 37 வருஷத்துக்கு பின்னுக்கு பார்க்க என்ன வசதியாக இருந்திருப்போம் நாங்கள். என்ன இப்போ நாங்கள் எனக்கு பருத்தித்துறையில இருந்து கீரிமலைக்கு 763 பஸ், யாழ்ப்பாணத்திலேருந்து கீரிமலைக்கு 764 பஸ். எங்களுக்கு 2 பாதையும் எங்களோட காணியிலேருந்து அதுக்கும் போகலாம் இதுக்கும் வரலாம். இப்போ போய் எல்லாம் எங்களுடைய ஆக்கள், நான் மட்டுமில்லை எங்களுடைய ஆக்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளுக்கு இருந்து ஒரு மெயின் ரோட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். எங்களோட அம்மா இந்த சகோதரங்கள பிள்ளைகள் அப்பா இந்த சகோதரங்களோட பிள்ளைகள் மாமா மாமி மெச்சால்மார் சகோதரங்கள் உண்ட விட்ட சகோதரங்கள் எல்லாம் இந்த வடமாகாணம் முழுக்க பிரிஞ்சு இருந்து அவைய நாங்கள் காண்றது கூட கஷ்டம். அதோட ஆரோக்கிய மாதா கோயில், செபஸ்தியார் கோயில், காணிக்க மாதா கோயில்காரர் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் வழிபாடு செய்கிறது. கொண்டாட்டம் இப்போ திருவிழாக்கள் வந்தால் சேர்ந்து செய்கிறது, கொண்டாடுறது, இருந்து பாட்டிகள் வச்சு அப்படி நாங்கள் இளைஞர் மன்றம் இளைஞர் ஒன்றிய மன்றம் எல்லாம் இருந்து செய்து இப்போ அதிக காண எங்களுக்கு மதங்களை தாண்டி இருந்த பாதரம் அப்படித்தான் எங்களை எல்லாம் சேர்த்து சாதி மத பேதம் இல்லாமல் எங்களை சேர்த்து செய்தவை. நாங்கள் முந்தி இருந்த தேசிய இளைஞர் மன்றம் ஒன்று இயங்கிச்சது. அதில் இந்த பலாலி ஏரியா ஃபுல்லாக எல்லா இளைஞரும் இருந்தவை. இப்போ அவைய காண நாங்கள் அடையாளம் தெரியாத மாதிரிக்கு இருக்கிறோம். நாங்கள் பேர் சொல்லி இன்னார் சில பேரை மறந்தே போனோம். அப்படியான ஒரு காலம் கடந்த வாழ்க்கையாக போச்சு எங்களோட வாழ்க்கை. எங்களுக்கு நாங்கள் இராணுவத்தை ப்ளஸ் இல்லை நாங்கள் வரையிறோம். அவை அந்த தோட்டம் செய்யணும், இந்த தோட்டம் செய்யணும், அல்லது கட்டடம் கட்டி இருக்கணும், நம்மளை வச்சிருக்கணும் எல்லாம் நாங்கள் சொல்ல வரையில எங்களோட காணிகளை எங்களுக்கு விட்டு தந்தால் எங்களுக்கு சரி. எங்களோட பிள்ளைகள் சொந்த நிலம் இல்லாமல் வேறு எங்கேயோ ஒரு பெருமதி இல்லாத ஒரு ஆக்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களோட தராதரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி நாங்கள் இருக்கிறோம்.
இந்த இந்த காணிகள் இல்லாதால அதுவும் கொஞ்சம் நெஞ்ச காணி இல்லை. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நிறைய 2, 3, 4, 5, 6, 10, 15 பிறப்பு காணிகள் கூட வச்சிருக்கிறேன். அப்போ இதால் சில சரியான பிரச்சனைகள் பிள்ளைகளின் வாழ்க்கை கூட சில பிரச்சனையாக முடிஞ்சது. தயவு செய்து நாங்கள் வேறு ஒன்றும் இராணுவத்தையும் ப்ளஸ் இல்லையில இதுண்டு நாங்கள் 500 அரசாங்கத்தை கேட்குறது இதுதான். எங்களுக்கு எங்களோட காணிகளை விட்டு தந்தா காணி. இந்த வெயில 4 கிழமை நாங்கள் போராட்டம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். 4வது முறையும் இந்த வெயிலுக்கு இருந்து எம்பி மேலே எங்கே போட்டினோம் வரையக்குள்ள முதல்ல சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தான் நாங்கள் செல்வாக்கு எங்களுக்கு செய்தீங்கன்னா உங்களை காணிக்க இருத்திரமில் பார்த்தா தொங்கல்ல கொண்டு போய் எங்களுக்கு தேவையில்லாத தோட்ட காணிகளையும் அதுகளுக்குள்ளேயும் கொண்டே விட்டுட்டு காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. என்னத்தை விடுவிச்ச நீங்கள்? எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட காணி மட்டும் எங்களுக்கு தேவை. வயசு போகுது. எங்களோட தகப்பன்மார் எல்லாரும் சாகுற கட்டத்தில் இருக்கணும். அதே போல ஒரு வாக்கு சொன்னா வாக்குறுதியா இருக்கவனும் எங்களுக்கு இந்த காணிங்க விட்டு தரது அனுரமாத்தியா ஓமன்ட்டு சொன்னாலும் ராணுவ தரப்பினர் விடுறதுக்கு பஞ்சிப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னத்துக்காக? உங்களோட வருமானத்துக்காக பார்க்குறீங்களா? இல்லையென்று சொன்னால் உங்களுக்கு இதால் சுதந்திரமா உழைப்பு வருமானங்கள் கூட வருகுதா? என்னத்துக்காக எங்களுக்கு இப்படியான ஒரு இதை செய்து எங்களை இந்த வேகாத வெயில் எங்களை போட்டு துன்பப்படுத்துறீங்க? தயவு செய்து இந்த அரசாங்கம் உங்களை ஐயோ எனக்கு குளறி அலோனம் போல கிடக்கு. என்னத்துக்காக எங்களை அப்படி இந்த வெயில வச்சு வாட்டுறீங்க? எத்தனை பேர் வர்த்தகாரா இருக்கிறோம்னு தெரியுதா? இந்த அரசாங்கம் உணர வேண்டும். இது என்ன இதே உங்களோட இனத்துல உள்ளவே ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருந்தா நீங்க விட்டுருப்பீங்களா? நாங்கள் மட்டும் என்ன அங்க ஒவ்வொரு ஊரா பிரச்சனைகள் நடந்தோன்றது. தையட்டி பிரச்சனை ஒரு பக்கத்தால போச்சுது. அதுக்கும் ஒரு நீதியான ஒரு முடிவு இல்லாம போச்சு. அதே போல நாங்கள் இந்த வெயில கிடந்து எத்தனை நாளா நாங்க சாகுறோம். எங்களுக்கு ஒரு இது இல்லாம தயவு செய்து நாங்கள் கேட்கறது எங்கட காணிகளை விட்டு தாங்கோ. இதில் தற்பால் போடுறதுக்காவது அரசாங்கம் உணர்ந்து இதையாவது அந்த எங்களுக்கு இந்த போலீஸ் அதிபரை கேட்கிறோம். இதில் எங்களுக்கு தற்பால் கட்டியாவது எங்களுடைய ஆதங்கத்துக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் மனம் போன எங்களை இதுல மனோ வைக்காமல் இது எங்களுக்கு இந்த தற்பாலை என்றாலும் கட்டுறதுக்கு ஒரு முடிவு செய்ய சொல்லுங்க. எங்களுக்கு அந்த ஒரு உதவியாவது செய்து எங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடர்றதுக்கு எங்களை மக்கள் எல்லாரையும் ஒத்துழைச்சு எங்களை இந்த ஆர்ப்பாட்டத்தில் செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி செய்து. இல்லையண்டா எங்களோட காணிங்க தாருமோ நாங்கள் இந்த இடத்துல இருந்து நாங்கள் விட்டுட்டு எப்போ போறோமோ அப்போ நாங்கள் போயிடுவோம். எங்களோட காணிங்க மட்டும் தாங்கும். எங்களால் தொடர்ந்து இந்த வெயிலுக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் இருக்கலாது. அரசாங்கம் இதை இந்த நியூஸ்களை பார்த்தாவது எங்களுக்கு எந்த ஒரு 6வது ஐக்கிய சங்கம் என்னண்டா என்ன எங்களுக்கு இது ஒரு முடிவு தரணுமென்று நான் மனமாற கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பலாலியில் 4வது வாரமாக மக்கள் தங்களுடைய காணி உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் உண்மையாக வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னால் மக்களுடைய போராட்டம் போலீசாரால் திசை திருப்புகின்ற ஒரு நிகழ்வு காலமே அரங்கேறி இருந்தது. அவையின் முழு நோக்கம் வந்து இவைகளை எப்படியாவது சட்ட ரீதியாக நாங்கள் கைது செய்வோம் என்று ஒரு வெறுட்டை தான் செய்திருந்தார். பிள்ளையான விஷயம் என்னென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தில் சுமந்திரன் அவர்கள் வந்திருந்தார். அப்போது நாங்கள் எல்லாம் தரப்பால் கையில் பிடிச்சி கொண்டு போராடினோம். அப்போ அதுக்கு அவருக்கு நாங்கள் இதில் கொட்டகை அமைக்கிறாங்க கேட்டபோது தான் எஸ்பியோட டிஎஸ்பியோட டிஐயோட கதைக்கிறேன்னு சொல்லி பெரியவரோட கதைச்ச போது இப்படியே நீராங்கள் போராடுங்கன்னு சொன்னவை போன ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் இன்றைக்கு திட்டமிட்டே போலீசார் முதலே மக்களை பயமுறுத்தி இருக்கணும். நீங்கள் தரப்பால் ஏதாவது கட்டினீங்கன்னா உங்களை கைது செய்வோம்னு சொல்லியிருக்கிறோம். நல்ல விஷயம். நீங்கள் கைது செய்து கோர்ட்ஸுக்கு தான் கொண்டு போக போகிறீங்க. அது அதை பற்றி பிரச்சனை இல்லை. பொதுமக்களை நீங்கள் கைது செய்கிறதுக்கு நல்ல விஷயம். அதே போலீஸாருடைய இலக்கங்களை எடுத்து அதே நீதிமன்றத்துக்கு மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போக வேண்டி வரும். அவர்கள் அந்த ஏனைய போராட்டங்களை விரட்டுவது போல் இல்லை. இது முழுக்க மக்கள் தங்களுடைய வாழும் உரிமை பறிக்கப்பட்ட அல்லது இந்த நாட்டில் வாழுகின்ற உரிமை மறக்கப்படுகிறது. அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கிறது போலீசார். அப்போ போலீசார் இதை விளங்கி கொள்ள வேணும். போலீசார் முதலே நாங்கள் கேட்டிருந்தாங்க, நீங்கள் இராணுவத்துக்கு சார்பாக அங்கால போய் நிற்க வேண்டாம், மக்களோட வந்து மக்களுக்கு உதவி செய்கிறதா போலீசாரின் கடமை. அவை முழுக்க போலீசார் சட்ட ரீதியாக அவர்கள் சட்டத்தை பற்றி கதைக்கிறார்கள். ஆனால் பலாலியில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லை. இந்த பலாலி வடக்கு ஆர்சி பாடசாலை பக்கத்தில் பாடசாலைக்கு பக்கத்தில் அந்த மதிலோட பக்கத்தில் போலீஸ் ஓஎஸ்சிக்கு குவார்டர்ஸ் கட்டியிருக்கணும். சட்ட விரோதமாக கட்டியிருக்கணும். இங்கே அரச காணி இல்லை, அது பொதுக்காணி. அதாவது வந்து மேய்ச்சத்திறவை பொதுக்காணியில், அதுவும் பாடசாலைக்கு அருகில் இதுக்கு விளங்கி இருக்கணும். ஒரு பாடசாலையில் விளையாட்டு மைதானம், அதிபருக்கான குவார்டர்ஸ், டெக்னாலஜி லேப், அது ஒரு ஓஎல் பாடசாலை. அந்த பாடசாலைக்கு அயலில் காணி இல்லை. ஆனால் போலீஸார் அந்த காணி விடுபடையில்லை.
இராணுவத்தால் விடுபடாத கம்பிக்கட்டைக்கு உள்ள போலீஸாருக்கு காணி கொடுத்து போலீஸ் முதல் அதை பார்க்கணும். போலீஸார் சட்டவிரோதமாக ஓஎஸ்சிக்கு நீங்கள் குவார்டர்ஸ் கட்டியிருக்கிறீர்கள். அது ஒரு பொதுக்காணி, அரச காணி இல்லை. நீங்கள் சட்டத்தை பற்றி காய்க்கிறீங்க. சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது நீங்களே தவிர நீங்கள் சட்டத்தை கையெடுத்து மக்களை விரட்டிடாது. அங்கே வந்திருக்கேன் நிறைய பேர். அப்போ சுமந்திரன் ஐயா அவர் சொல்லியிருந்தார், நான் ஏஎஸ்பியோட கேட்கிறேன், டிஐயோட கேட்கிறேன். அன்றைக்கு ஒரு பெரியவர் இருந்தவர், அவர் சொன்னார் நீங்கள் அப்படியே போராடுங்களாண்டு. இன்றைக்கு எங்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறோம், எங்களை கைது செய்யணும் மாட்டோம். நீங்கள் கைது செய்து கொண்டு போகிறது கோர்ட்ஸ். நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம். சட்டத்துக்கு நாங்கள் அனைவரும் தலைவணங்கி தான் இந்த நாட்டில் நடக்கிறோம். நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு இந்த வீதி ஓரத்தில் எந்த இடையூறும் இல்லாமல் இந்த மக்கள் போராடினோம். உண்மையில இன்றைக்கு கொளுத்துற வெயில் வேறு நாடுகளில் மக்களுக்காக தண்ணி அடித்து குளிராக்கி கொண்டிருக்கிறான் சுவிஸ் போன்ற நாடுகளில். இந்த நாட்டில் மிக கேவலமாக, மிருகங்களை விட கேவலமாக மக்களை நடத்துவதாக இந்த போலீசாருடைய செயற்பாடு இருக்கிற மக்களை அச்சுறுத்துற வேறு. இது முழுக்க முழுக்க நாங்கள் எந்த கட்சி சார்பான போராட்டம் இல்லை, இது மக்கள் போராட்டம். அதுவும் எங்களுடைய வாழும் உரிமைக்காக போராடுகிறோம். அவை இதை தயவு செய்து கருத்தில் கொண்டு இங்கு வர்ற அரசியல்வாதிகள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், நீங்கள் இந்த முடிந்தால் இந்த மக்களுக்கு உங்களோட சட்ட ரீதியாக நீங்கள் பாராளுமன்றங்களில் அல்லது போலீஸ் பெரியவரோட கதைச்சு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை தர்றதை விட்டு நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் கதைச்சு சட்ட ரீதியாக இந்த காணியை எப்படி விடுவிக்கலாம், டிசிசி மீட்டிங்கில் கதைச்சு இதில் இராணுவ தளபதி வாரார், ஆளுநர் கன்னத்தில் கையை வச்சுக்கொண்டு இப்படி படுத்திருக்கிறார். அப்போ ஒரு அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியினுடைய நேரடி பிரதிநிதி நாங்கள் போய் கதைக்கிற போது அவர் இப்படி தான் படுத்திருக்கிறார். இப்படி எங்களுக்கு சாபக்கேடு இந்த அதிகாரிகள் மாறும். எங்களுடைய இதுவரைக்கும் முதல் இருந்த அரசியல்வாதிகளும் உட்படத்தான். இன்றைய பாருங்க, பலாலி விமான நிலையத்தை அடாத்தா உயர் பாதுகாப்பு வலயத்தில் அடாத்தா கொண்டு போய் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உண்டு. எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் உட்படத்தான் நீங்கள் அடிக்கல் நாட்டினீங்க. இன்றைக்கு அதால் 700 ஏக்கர் விட மாட்டேன்னு சொல்கிறான். சரிதானே? எங்களுக்கு சாபக்கேடு எங்களுடைய இந்த அரசு அதிகாரிகளும் தமிழ் உண்மையாக நாங்கள் சொல்கிறோம். தமிழ் மட்டுமில்லை, இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சொல்கிறார் 1600 ஏக்கர் பாதுகாப்புக்கு தேவையான ஒரு மண்ணுக்கும் தேவையில்லை. இந்த ரோட்டுக்கு இஞ்சால என்ன பாதுகாப்பு இல்லை, ரோட்டுக்கு மேற்கால இந்த வடபகுதியில் என்ன பாதுகாப்பு காரணம்? ஒரு காரணமும் இல்லை. கண்ணால் வந்து பார். ஆகவே அவர் ஒரு வேறு ஒரு கட்சி சொல்லியிருக்கலாம். என்பிபியினுடைய அரசாங்கத்தில் இருக்க பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சொன்னதை வன்மையாக கண்டிக்கிறோம். முதலாவது, நீ உன்னுடைய ஊரில் கொடு, உண்ட காணியை கொடுக்கலாம், எங்களுடைய உறுதி காணிகளை கொடுக்க நீ சிங்கள ஒரு அமைச்சராக இருக்கலாம், பிரதி அமைச்சராக இருக்கலாம், வேறு ஒரு கொடூரமான அரசாங்கத்தினுடைய அமைச்சர் சொல்லியிருந்தால் நாங்கள் கருத்தில் கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் மக்கள் ஆட்சி மக்களுக்கு நல்லது செய்யும் என்று சொன்ன என்பிபி அரசாங்கத்துக்கு சேர்ந்த ஒரு பிரதி அமைச்சர் சொன்னதை நாங்கள் வழிவடக்கு மக்கள் சார்பாக கண்டிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவர் மற்ற சொல்லியிருக்கிறார், இங்கே சுய தேவைக்காக இராணுவம் விவசாயம் செய்யுதுண்டு. நீங்கள் செய்யுங்கள், அதான் அரச காணியில் செய்யுங்கள், இந்த மாவட்டத்து வெளியில் எங்கேயாவது பொதுக்காணியில் செய்யுங்கள். எங்களுடைய வீடுகளை ஆலயங்களை இடித்து இராணுவம் சுயதேவைக்கு விவசாயம் செய்வதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். சாத்வீக ரீதியில் போராடுவோம். நாங்கள் வேணுமென இந்த மக்கள் இந்த பாதையால் நடந்து போனால் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், வன்முறையாக போராட விரும்பவில்லை. நாங்கள் ஜனநாயக ரீதியில் நடந்து போய் எங்களோட காணிகளில் இருக்க வேண்டி வரும். நீங்கள் விரட்டுறது மக்களோட நீங்கள் உங்களோட வீரத்தை காட்டாதீங்க. இராணுவத்துக்கும் கேட்குறோம், பொலிசுக்கும் சொல்கிறோம், நீங்கள் மக்களோடு வீரம் காட்டாதீங்க. நீங்கள் தேவையான ஐக்கிய நாடுகள் சபையில் ஜனாதிபதியோட கேட்டு வேறு நாடுகளுக்கு போய் நீங்கள் வீரர்கள்னா போய் போராடுங்க. நல்ல அரசாங்கத்துக்கு காசு வரும். இராணுவம் அழகிறார், எங்களுக்கு இதாலே ஒரு காசும் வராது, அரசாங்கத்துக்கு தான் காசு வரும். உக்ரைனில் போய் சண்டை பிடிங்க, ரஷ்யாவில் போய் சண்டை பிடிங்க, மக்களோட சண்டை பிடிக்காங்க. நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம், பொதுமக்களோடு சண்டை பிடிக்கிறது அது அவ்வளவு நல்லதும் இல்லை. நான் முதலும் சொல்லியிருக்கிறேன், மக்களுடைய சாபத்துக்கு நீங்கள் ஆளாகினால் நீங்கள் மிக பெரும் அழிவுகளை சந்திப்பீங்கள். இப்போவும் நீங்கள் இயற்கை ரத்தங்கள் இந்த இலங்கை திருநாடு எங்களுடைய மக்கள் சகோதர மக்கள் துன்பப்படுகிறதை நாங்கள் சந்தோஷமாக சொல்ல முடியாது. இந்த அரசாங்கம் செய்கின்ற அநியாயங்கள் இயற்கை தண்டித்து கொண்டிருக்கிறது. இதை விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் இதை தான் கேட்டுக்கொள்கிறோம், நாங்கள் வேறு ஒன்றும் கதைக்கல. ஆகவே இந்த பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார், இராணுவம் சுயதேவைக்கு விவசாயம் செய்தாண்டு, அது முழுக்க போய். அதாவது சிவில் பாதுகாப்பு திணைக்களம் 2500 ரூபா கொடுத்து புளியம்பழம் உடைக்குது. கேவலம், பிச்சு எடுக்கலாம். நான் உள்ளே சொல்கிறேன், நீங்கள் இப்படி வெளி உலகத்துக்கு நல்லதாக காட்டுறதை பார்க்க
இந்த சிவில் பாதுகாப்பு திணைக்களம் வந்து எங்களுடைய காணிகள் வீடுகளுக்கு இருக்க புளியம்பழத்தை பொறுக்கி 2500 ரூபா சம்பளம் கொடுத்து உடைக்கிற கேவலமான வேலையை செய்யாமல் நீங்கள் ஏதாவது நல்லதை செய்யுங்க, வித்தியாசமாக யோசிங்க. இந்த நாங்கள் கேட்குற விஷயம், எங்களுக்கு பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய வாழும் உரிமைக்கு அப்பால் பசியோடு இருக்கிறோம், இன்றைய வாழ முடியாமல் இருக்கிறது. நாங்கள் பொருளாதாரம் செய்வதற்காக எங்களுடைய விவசாய மண்ணை விட்டு தரவனும் கடத்தல் செய்கிறாங்க. கடலில் சுதந்திரமாக இந்த மக்கள் குடியேந்து கடத்தொழில் செய்கிறதுக்கும் விவசாயம் செய்கிறோம். எங்களோட நிலங்களை விடுவிக்கும். இதை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். பெரிய பிரச்சனை. வணக்கம், நான் பலாலி மார்க்கண்டு புனசு. நான் என்ன எல்லாரும் எல்லா கருத்துக்களையும் சொல்லிவிட்டார். எங்களுக்கு பத்திரிகையில் வந்தது பலாலி ராஜராஜேஸ்வரி ஆலய பாதை திறக்கப்படும். அந்த 10ஆம் தேதி 10 மணிக்கு ராஜராஜேஸ்வரி பாதை திறக்கப்படும் என்று உதயன் பத்திரிகையில் நான் பார்த்தேன். மற்ற பத்திரிகைகளையும் வந்திருக்கும். எங்களுக்கு நீங்கள் அந்த பம்மாத்து விடுறது வேணும். இதே மாதிரி முதலும் ஒரு தடவை சொன்னீங்க, ராஜராஜேஸ்வரி பாதை திறந்தாச்சு, மக்கள் பாவனைக்கு விட்டாச்சு, இரவு 10 மணி மட்டும் போடுறாங்க. இன்றைக்கு 10ஆம் தேதியும் திறக்கையில், இன்றைக்கும் திறக்கையில், நேற்றும் திறக்கையில், இன்றைக்கும் திறக்கையில். அதில் எங்களுக்கு மனதுக்கு வருத்தத்தை தாடுற விஷயம் என்னன்னு சொன்னால், அதில் ஒரு 2 பேர் பேட்டி கொடுக்கணும். அன்பு தமிழ் என்ற ஒரு பத்திரிகை ஒரு யூடியூப்பு தான் கொடுக்குறார். அவர் கேட்குறார், ஐயா இந்த பாதை அவர் ஓமன்றார், வீரப்ப பாதை ஒன்று இருக்கு, அவர் ஓமன்றார். ஆனால் அவருக்கு பலாலியில் அவருக்கு என்ன நினைக்கிறேன் 80 வயசு இருக்கும். அவர் சொல்கிறார் தந்த கருத்து என்னன்னுட்டா, எங்களுக்கு இந்த பாதை திறந்தா காணும், நாங்கள் எங்களோட கோயிலுக்கு என்ன தேவை என்றாலும் வீட்டில் போய் எடுத்துக்கொண்டு ஓடிடுவோம் சாமான். அந்த சந்தியால் போய் அப்படி வர எங்களால் இயலாது. நீங்கள் இந்த பாதையை தான் எங்களுக்கு திறக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி பெற்று தரணும்ட்டு அவர் திறப்போட நிற்கிறார். கோயிலுக்கு போக போகிறோம். அப்போ அங்கே நின்ற இராணுவத்தின சிவிலில் நின்ற சொல்லிச்சுன்னா தாழ போயிலான்னு பிறகு அதால் சுற்றி ஒரு சின்ன ஒரு முந்தி பழைய வைரவ கோயிலால் ஒரு ஒடுங்கின ஒரு ஆள் திரும்ப இல்லாத பாதையால் போய் கோயிலில் போய் அவர் துறப்பை போட்டு துறப்பை எடுத்து கதைச்சி ஒன்று கேட்க இராணுவ தளபதி மேல் அந்த வளமையான இதால் ராஜராஜேஸ்வரியின் வளமையான பாதையில் நான் அன்று எங்களோட சத்துவேல் கோயிலில் நிற்கிறேன். அப்போ தளபதி மேல் போயினோம். அதுக்கு முதல் ஒரு தீயணைக்கும் படை ஒரு வாகனம் போனது. அவை போய்க்க பேருந்து அந்த காலனியில் அந்த இதில் தான் பார்த்து ஆமிக்காரர் 3 பெரியவரும் உள்ளுக்கு போய் ஏதோ கதைச்சி போட்டு உங்களுக்கு கோயில் எத்தனை நாள் கேட்க 13 நாளைக்கு தான் உங்களுக்கு தற்காலிகமான பாதை இது விடப்படும். இப்போ பாருங்கள், ஒரு ஊரில் இருந்து வந்து நாங்கள் எல்லாரும் போடுறாரோ மக்கள் இந்த காணிக்கு அவை சொல்லினா உங்களுக்கு 150 பேர் நாங்கள் இதுக்குள்ள குடும்பம் இருக்கிறவங்களுக்கு இந்த பாதையை திறந்து விட்டால் காணும். அப்போ எங்களோட வேற்றுமை பாருங்க என்னன்று. அப்போ ஒரு பகுதி நாங்கள் இந்த வெயிலில் இந்த காஞ்சி கொண்டிருக்கிறோம், நாங்கள் மக்களுக்காக போராடுறோம். அதை சொகுசாக இருந்து கொண்டு கோயிலும் அந்த கிழக்கு பக்கத்தை கோடிக்கலால் இப்போ நாங்கள் சுருக்கம் வாங்குற பேச்சு வார்த்தை சொல்கிறோன்னா கோடிக்கலால் பாதத்துறாங்கோ. நாங்கள் எங்களோட கோயிலுக்கு அந்த பக்கத்தால் வந்து அந்த பக்கத்தால் போகிறோம். உங்களால் இருக்கிற காணி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ நாங்கள் இந்த எம்பிபி அரசாங்கத்துக்கு தான் நாங்கள் இந்த மக்கள் எல்லாரும் நம்பி வாக்களித்த நாங்கள் எங்களோட வாக்குகளால் தான் இந்த 3 எம்பிக்களும் ஒரு போனஸு ஆசனம் கிடைச்சி ஒரு மினிஸ்டரும் இங்கே இருக்கிறார். அவே வந்து அந்த அந்த இதில் தங்களோட படங்களையும் போட்டு இராணுவத்தோடு நிற்கிற படத்தையும் போட்டு சரி பலானி ராஜராஜ திறந்தாச்சு. இன்றைக்கும் ஒரு உலகத்தில் எல்லாரும் நினைப்பினோம் ராஜராஜேஸ்வரி பாதை திறந்தாச்சு. இன்றைக்கு போக வழி இல்லாமல் இருக்குது. நாங்கள் இந்த கொளுத்தும் வெயிலில் இருக்க ஒரு தற்பால் போட்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு அனுமதி இல்லாமல் கூடாது. நாங்கள் அப்படி அத்துமீறி நாங்கள் பிடிச்சால் எங்களோட படங்களை எடுத்து நாங்கள் கோர்ட்ஸில் கொண்டு வழக்கு போடுவோம். பரவாயில்ல, போட்டாலும் பரவாயில்ல. நாங்கள் எங்களோட மக்கள் போராட்டத்துக்காக நாங்கள் ஜெயிலில் இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை. ஆனால் இப்போ எங்கள் முதிர்ச்சிகாரம் எங்களோட வயது முதிர்ச்சி இங்கே பாருங்க, எத்தனை இளம் பிள்ளைகள் எத்தனை சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்த எரிக்கிற வெயிலில் செப்டம்பர் மாதத்துக்கு மேலே இந்த வெயில் இப்படி இருக்கும். ஒவ்வொரு மாதமும்
கூடிக்கொண்டே இருக்குமா. ஆகையால் நாங்கள் கேட்குறது இந்த எம்பிகளை, அமைச்சரை, மற்றது எங்களை ஆளுநர், அரசாங்க அதிபர், எங்களோட பிரதேச செயலர் எல்லாரையும் அன்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம். எங்களை போராட்டம் தொடரும். அதற்கு எங்களுக்கு ஒரு தரப்பால் போட்டு இந்த மக்களை பாதுகாக்க ஒரு ஆவணம் செய்யும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நமது காணிகளுக்கு எங்கள் காணிகள் கிடைக்கும் வரை நமது காணிகளை வேண்டும் 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 எங்களது காணிகளை ஒருமை காத்தது போதும் மாற்றுக்காணிகள் போராடுவோம் போராட்டம் தீர்வைத்தா பொறுமை சொந்த நாட்டில் நாம் 2013 காணி வர்த்தகமானியை 2013 காணி வர்த்தகமானியை ஹலாலி மயிலட்டி அப்பே கம சட்டவிரோத OIC குவார்ட்டர்ஸை வாங்க இப்ப மீடியாட்ட வாங்க போலீஸ் அதுக்கு வரேன்
எங்கே இருக்கிறீப்பா? கதிர்பாரு. இங்கே பாருங்க எப்படி இருக்கு, ஒரு பூங்கா வச்சிருக்கணும். இதுதான் பழைய சந்தை, எங்களோட பழைய சந்தை. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் பொதுமக்கள காணி பாருங்க. தென்னை மரம் வச்சு அரச படையினர் இருக்கணும் தங்கர ஆதிக்கத்தில். வேண்டாம்.